நேத்துலேருந்து இன்னைக்குள்ள மொத்தம் 12 கொலை கேஸு. அதுல 2 வந்து ஆனர் கில்லிங்கு. ரோட்ல 2 பேர் வந்து வெட்டி சாய்ச்சிட்டு போய்க்கிட்டே இருந்தானுங்க. அந்த வீடியோ வைரல் ஆனது. இவங்க கூடவே இருந்துட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு இவங்களோட அந்த சுற்றுலாத்துறை, சுற்றுச்சூழல் துறைன்னு சொல்லி குழப்பினார்ல ஒரு அமைச்சர். அவர் மேல ஊழல் புகார் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போஸ்டிங் போட்ட விஷயத்துல காசு வாங்கினாரு. மேட்டூருக்கு தண்ணி திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லியாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி டிவிகே கூட அலையன்ஸ்ல இல்ல, இப்பயும் நாங்க வெளியில இருந்து தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி தெளிவா அதோட ஸ்டான்ஸை சொல்லியிருக்கு. வைகோ அவர்கள் டைரக்டாவே வந்துட்டு உங்க தலைவர் வந்து 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு வர சொன்னாரு, குதிரை பேரம் பேசினாரு அப்படின்னு சொல்லி அவரே வந்து பிரஸ் முன்னாடி ஒத்துக்கிட்டாரு. இது அத்தனையும் டைவர்ட் பண்றதுக்காக எவனோ டீ கடை பெஞ்சில் ஒரு 4 திமுக காரன் உட்காந்துட்டு என்னடா ஆட்சியை கவுக்கலாமான்னு பேசியிருந்தவனை அரெஸ்ட் பண்ணி டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா கண்டென்ட் வரவர் இவ்வளோ லோக்கலா உப்மா படம் மாதிரி போயிட்டு இருக்குது. அண்ணனோட முதல் 4-5 படம் வரும் தெரியுமா, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு கண்டென்ட். வெட்டி எரிஞ்சிட்டு போற அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் மோசமானதுக்கு மக்கள் பணி பார்க்காம நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த குதிரை பேரம் தான் காரணம். இது இல்லாம பவுடர் சரத்துக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு தாம்பரத்திலேயே ஆர்ப்பாட்டம். அது மட்டும் இல்லாம பழைய ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவோட ரேப் கேஸ் இருக்குது. சேலத்தில் 8000 வீடியோட மேட்டர் என்னாச்சுன்னு வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு பண்ண இந்த குதிரை பேரத்தோட ரிசல்ட்டா நாளைக்கு 2 விஜயபாஸ்கர் மட்டும் இல்லாம பழைய எக்ஸ்எம்எல்ஏ அது இதுன்னு ஒரு 12 பேருக்கு மேல ஏடிஎம்கேல இருந்து போய் டிவிகேல சேர்றாங்க. நவீன ஏடிஎம்கே டிவிகே மாறிட்டு இருக்கு.